ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்க் ஒரு ஷர்ட் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே டீ ஆளுங்க அப்புறம் தான் நானும் தேடிட்டுருக்கேன். கண்ணிலே காட்ட மாட்டாங்க. டீத்தியம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுடா. என்ன? எனக்கு அவளை மீட் பண்ணணும் தனியாக கொஞ்ச நேரம் மட்டும் ப்ளீஸ்டா. எதாவது அரேஞ்ச் பண்ணு. சரி சரி ஓகே, நீ இங்கே இரு. தேங்க வேகமாக இறங்கி அங்கே இருக்க ஒரு பாட்டியை பிடிச்சி, பாட்டி இந்த கல்யாணம் பொண்ணு எங்கே இருக்காங்க? அவள் இந்த இங்கே தான் உட்காந்துருந்தா, காணும். பாட்டி உனக்கு கண்ணு தெரியுமா? டேய் என்ன கேட்குற? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த கல்யாண மாப்பிள்ளையோட தம்பி தானே? பரவாயில்ல பாட்டி, உன் கண்ணு நல்லாவே தெரியுது. சரி நீ சொல்லு, கல்யாணம் பண்ணுங்க. இங்கே தான் உட்காந்துருந்தா. நான் அந்த பக்கம் போனான். நான் அந்த ரூமில் இருக்காளான்னு பாரு. அந்த ரூம்லையா? அங்கே நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்களே. சரி ஓகே, தேங்க்ஸ் பாட்டி. ஹாய் கேர்ள்ஸ். ஹாய் தேவ். என்ன மொத்தம் ஹேண்ட்ஸும் இந்த ரூமுக்கு வந்திருக்கு? என் அண்ணியை பார்க்கலான்னு வந்தேன். எல்லாம் தள்ளுறீங்களா? தெரிவிக்கிறோம். ஏன் எங்க வா. கல்யாணம் பண்ண எங்கேயும் கூட்டு போகக்கூடாது. நான் என் அண்ணிக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. நீங்களும் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? அதெல்லாம் போக முடியாது. தெரியும், நகர மாட்டிங்களே. சரி பரவாயில்ல. ஒயின் இதுக்கு எதுவும் நான் வராது. நம்ம வெளியே போய் பேசுவோமா? தேவ் என்ன பேச போகிறேன் சொல்லு. வா ஒயின். தேவ் என்னோட கையை பிடிச்சி அப்படி வெளியே கூப்பிட்டு வந்தோம். தேவங்க எங்கே போகிறோம்? அதுவா உன் ஆள் உன்னை கூப்பிட்டான். உன்னை பார்க்கணும் போல இருக்கான். தேவ் கல்யாணம் முடிய வரைக்கும் அவனை நான் பார்க்கக்கூடாதான். எந்த காலத்தில் இருக்க? வா. தேவ் நிச்சயமாக தான். இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கான்? அவன் பாவம் உன்னை பார்க்காம பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடும். சரி எங்கே இருக்கான்? அதோ அந்த பால்கனியில் தான் இருக்கான். நீ வா. தேவா என்னை பால்கனி கிட்ட கூப்பிட்டு போனான். என்னை பார்த்ததுமே ஓடி வந்து என்னை டைட்டாக ஹக் பண்ணான். எங்கடி போனான்? உன்னை எப்படி நான் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் இங்கே தான் இருந்தேன். எல்லோரும் நீ மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் உனக்கு எப்படி மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னாச்சு? எதுக்கு என்ன மீட் பண்ண சொன்னேன்? அது வந்து நான் இங்கே தான்டா இருக்கேன். நான் வெளியே போனது ரொமான்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இதுக்கு தான் சொன்னாங்க போல், பொண்ணையும் பையனையும் பக்கத்தில் விடாதீங்கன்னு. நான் வெளியே இருக்கேன். 10 நிமிஷம் தான் டைம். சீக்கிரம் பேசிட்டு உனக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு டக்குனாலும் வெளியே அனுப்பிடுறான். நான் வெளியே இருக்கேன். அப்புறம் என்ன தானே கேட்பாங்க. ஒரு 15 மினிட்ஸ். அவ்வளோ நேரம் முடியாது. கீழே ஒரு பாட்டி கூட்டமே நிற்குது. அதுக்கு மேலே கேர்ள்ஸ். ப்ளீஸ்டா கொஞ்சம் சீக்கிரம். என்னடா ஒரு கிஸ் பண்ண கூட எனக்கு அந்த டைம் பத்தாதுடா. ப்ளீஸ் கொஞ்ச நேரம். அடப்பாவி 10 நிமிஷம் ஒரு கிஸ்ஸு கூட பத்தாதா? ஆனால் பாவண்டா வைன். கொஞ்ச நேரம் இரு. நாளைக்கு பேசிட்டு அனுப்பிடுறேன். அது நாளைக்கு கல்யாணம் இல்லை, இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கோயேன். கொஞ்சம் வெளியே இருடா. 10 நிமிஷம் நீயே பேசிகிட்டு இருக்க. தேங்காய் வெளியே தள்ளி விட்டான். சீக்கிரம். இவனை வச்சுட்டு ஒரு டோரை க்ளோஸ் பண்ணான். வைன் ஊக்கிட்டு வந்து பேக்லேருந்து ஹக் பண்ணான். என்னாச்சு? நாளைக்கு நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிடுவாளா? என் பக்கம் கம்ஃபர்டபுளாக திரும்பிட்டு எது கூப்பிட்டா? எதுக்கு தான் எதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமாம், உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். இந்த நெக்கா, இந்த லிப்ஸா, இந்த ஐஸு கூட அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். மார்னிங் நமக்கு கல்யாணமே முடிஞ்சிருந்தா அப்புறம் என்ன? மார்னிங் தாண்டி முடியும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கு? அதுக்கு அது வரும். மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா எனக்கு அவ்வளோ கொடுத்துட்டு போ. அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. என்ன விட என்ன மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த கண்ணத்தை, இந்த லிப்ஸு கூட. ஆனால் உனக்கு கீழே நான் தேடிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் என்ன பேசணும்னு கூப்பிட்டா? நான் பேசலாம் கூப்பிடலடி. அது எதுக்குண்ணா? அது வந்து எனக்கு தெரியும்டா. அதுக்கு கூப்பிட்டியா? ஆமாம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நீ தான் சொன்னலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணலான்னு. அப்புறம் என்ன? அதுக்கெல்லாம் டைம் இல்லை. பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. மாட்டிப்போம். அதுவும் இந்த ஈவினிங் டைமில் என்னெல்லாம் தேடிட்டு போங்க கீழே.
இன்னொரு ஏதோ ஃபங்க்ஷன் வேறு இருக்கான். உன் வீட்டில் இருக்கவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இப்போ வேணாம். ஏய் என்ன பேசுகிறேன்? நான் இதுக்காக மார்னிங்லேருந்து நான் தேடிட்டுருக்கேன். ஏய் அதெல்லாம் முடியாது. ஏய் என்னடி முடியாது? கொஞ்ச நேரம் விட. ஹே என்னடா பண்ணுற? அதெல்லாம் வேணாம். ஏய் என்னடி ப்ளீஸ் கொஞ்ச நேரம். பேசிட்டேன். என்னோட தாவணி எடுத்தான். ஏய் என்னடா பண்ணுற? இதெல்லாம் இப்போ வேணாம். ஏய் கொஞ்ச நேரம். என்னோட பாடி ஃபுல்லாக ஹேண்ட் வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருந்தான். இதெல்லாம் வேணாடா. ஏய் அவ்வளோ டைம் இல்லைடா, மாட்டிப்போம். வேறு வெளியே நிற்கிறோம். 10 நிமிஷத்துக்கு அவனை கூப்பிடுவான். என்னடா பண்ணுறான்? ஏய் கொஞ்ச நேரம்டி, கொஞ்சம் மட்டும். ஏய் என்னால் முடியலடா, கையிலாயிடா. ஏய் என்னடி உனக்கு எதுவும் பண்ண தோணலையா? என்ன பண்ணுறான்? இதெல்லாம் நாளைக்கு பண்ணலாமே. ஏய் நாளைக்கு நைட் தாண்டி உன்னை பார்க்க முடியும். தூரம் என்ன விட்டு. இதில் வேணாடா. ஏய் என்ன வேணும் விட. என்னோட டாப்லாம் கலட்டினான். ஏய் என்னடா பண்ணுறான்? இவ்வளோ டைம் இல்லைடா, கொஞ்சம் நேரடி. என்னோட பாடியில் ஃபேஸ் வச்சு அப்படியே சாஃப்ட்வேர் ரப் பண்ணிட்டு இருந்தான். என்ன பண்ணுறடா? ஏய் சூப்பராக இருக்கு. அப்படியா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குடி. இதெல்லாமா? இதெல்லாம் எனக்கு தானே? எனக்கு தான். லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஏய் என்ன பண்ணுறோம்? ஏய் கொஞ்ச நேரம். ஏய் பண்ணுறோம். அதெல்லாம் வேணாம். ஏய் கொஞ்ச நேரம்டி. ஏய் கையிடு. நோ இதெல்லாம் இப்போ வேணாம். ஏய் தெரிஞ்சா சிம்மா என்னடா விட்டேண்ணா, நான் போகிறேன். ஏய் சின்ன. ஏய் சின்னடி. ஏய் தப்பி கூட. இதெல்லாம் இப்போ வேணாம், நாளைக்கு. சின்னடி. ஏய் போதும்டா, உனக்கு கொஞ்சம் கொடுத்தா ரொம்ப கேட்பேன். போதும். ஏய் ப்ளீஸ். நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில். ப்ளீஸ் டி. ஏய் போதும்னு சொல்கிறேன். நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் உனக்கு எத்தனை ரூபா வேணுமோ அத்தனை ரூபான்னு தரேன். ஏய் நிஜமாவா? நிஜமா நிஜமா தானே? அப்புறம் கஸ்டமருக்கு பெயினாக்குன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கிண்ண கூட அதெல்லாம் எப்படி இருக்கும்? நீ என்னென்ன பண்ணுவேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக பண்ணலாம், எத்தனை ரவுண்ட்னாலும். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடு. அப்புறம் நான் ஓகே ஆயிருவேன். நம்ம பண்ணலாம், நிறையா பண்ணலாம், விட்டிய பண்ணலாம். ஏய் நிஜமா தானே? நிஜமா தானே? தேங்க்யூ. ஓகே இப்போ நான் கிளம்புறேன். வெளியே தேவை இருப்போம். ஓகே. என் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தா என்னாச்சு? போகலாமா? போகலாம். தேவை என்ன மேலேருந்து கீழே வர பார்த்துட்டு. ஏய் என்னாச்சு? இங்கே வா. எங்கே? உள்ளே வா. தேவ் அகைன் வாயின் அந்த ரூம்குள்ளே கூட்டு வந்தோம். ஏய் என்னடா டீ என்னடா பண்ணுறீங்க? அது பேசி தானே இருந்தோம். நீ தானே சொன்ன 10 மினிட்ஸில். அவள் கிளம்பிட்டா. உடா என்னாச்சுடா? டீச்சியோ என்ன கீழே தேடுவாங்க, நான் போகிறேன். ஏய் உனக்கு அறிவு இல்லையா? ஏய் என்னடா ஏன் எப்படி கேட்குறேன்? ஏய் லூசு, தாப்பனை திருப்பி கட்டியிருக்கா, டிசைனாக உள்ளே இருக்கு. அது அது வந்து நான் முதல்ல அப்படி தான் கட்டியிருந்தேன் போல. தெரியுது. கரெக்ட்னு தான் அறிவு வேணாம், மாற்ற உனக்கு அறிவு வேணாம். மடி. ஏய் என்ன பேசுகிற நீ? சரி சீக்கிரம் திருப்பி கட்டிட்டு வா, நான் வெளியே இருக்கேன். சரி சாரி பாய். விடோ இல்லை ஒன்றால வெளியே போ. நான் எதுக்கடி வெளியே போகணும்? அவன் போயிட்டானா? ஏய் ஓகே நான் தான் பண்ணதா, சும்மா இரு. I love you. I love you. இப்போ ஓகேவா? ஓகே பார்க்கலாம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் டேவ் சீக்கிரம் வந்துடலாம்டா. ஏய் என்னை விட மாட்டாங்கடா. டே 10 நிமிஷத்தில் வந்துடலாம். ஏய் நான் சொல்லிட்டேன்டா 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடணும். அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏய் இந்த வாயினுங்க இந்த நினைக்கிறாள் கேளு. ஒயின் என்ன ஒயின்? 10 நிமிஷம் தான், நாங்கள் உடனே வந்துடுறோம். ஏய் என்னடா நீ போகிறதுனா போ, இருக்கட்டும். ஏய் என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறான்? ஃபர்ஸ்ட் அவன் அண்ணன், அப்புறம் தான் அவனுக்கு தெரியும்ல.
ஏய், நாளைக்கு மேரேஜ்டா. நைட்லலாம் வெளியே போகக்கூடாது. சொன்னா கேளு. ஒன் ப்ளீஸ் டி. என் தங்கல, நல்ல பொண்ணுல. ஒரு திருவடி. ஜஸ்ட் 10 minutes தான். எவ்வளோ முடிஞ்சதுன்னு கூட்டு வந்து விட்டுறேன். டீ, அட்டினோட முக்கியமான வேலை. அதெல்லாம் அவனை அனுப்ப முடியாது. ஏய் ப்ளீஸ் மேம், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல, எனக்காகடி. சரி, கூப்பிட்டு போயிட்டு வா. ஆனால் 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலே 1 நிமிஷம் லேட் ஆனாலும் அவ்வளோதான் பார்த்துக்கும். குட் குட், தேங்க்யூ. நான் கூட்டு போயிட்டு சீக்கிரம் கூட்டு வந்துடுறேன். ஓ, பார்த்துப்போ. ஓகே. ஓ, அவன் சொன்னாலும் நீ ட்ரிங்க் பண்ணாதா? ஏய், நான் பார்த்துக்கிறேன். தேங்கோ அங்கேருந்து கிளம்பி வெளியே போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே தேங்க கால் பண்ணான். ஏய், எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. நீ எங்கே இருக்கா? நான் கல்யாண மஹலில் தான் இருக்கேன். நீ எங்கே இருக்கா? வந்துட்டியா? நீ மஹலில் தான் இருக்கியா? அப்பாவுக்கு கால் பண்ண. கால் ரீச் ஆனா அதான் உனக்கு கால் பண்ண. அப்பாட்ட கொடுக்குறியா? ஏய், என்னாச்சுடா? ஏன் நீ ஒரு மாதிரி பேசுகிற? நீ ஓகேவா? அதான் நான் ஓகே தாண்டி. ஒரு நிமிஷம், அப்பாட்ட கொடுக்குறியா? எதுவும் ப்ராப்ளமா? ஓ, எங்கே இருக்கான்? ஓக்கிட்ட கொடு, நான் பேசுகிறேன். அதான் என்னது? ஊக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் பத வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். நீ அப்பா கிட்ட சொல்லிட்டு அப்பா கூட்டிகிட்டு வரியா? என்ன பேசுகிறேன்? என்ன சொல்கிறேன்? ஊக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? அது அவன் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு வண்டி மோதி சின்ன ஆக்சிடெண்ட் தான். ஆனால் நீ பாரியா? நான் வரேன். அங்கே இரு, கூட இரு. நான் வந்துடுறேன். நீ பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. அப்படியே கொஞ்ச நிமிஷத்துலேயே ஒயினா ஃபேமிலியோட ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனா. எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே ஊசிக்கு ஏதாவது பேஷண்ட்டை அட்மிட் பண்ணியிருக்காங்களா? ஐசியூவில் இருக்காங்க. ஐசியூவில்? அது நேராக போங்க மேம். நாங்கள் வேகமாக வந்தோம். தேங்கோட ஷர்ட்லாம் பிளட்டா. தேங்க அங்கே ஒரு மணி நிலத்துட்டு இருந்தோம். என்னாச்சு? உள்ளதான் இருக்கான். என்னாச்சு தேவ்? டாக்டர் என்ன சொன்னாங்க? எதுக்கு ஐசியூவில் வச்சிருக்கா? சின்ன ஆக்சிடென்ட்னு சொன்னேன். அது சின்ன ஆக்சிடென்ட் தான். ஆனால் என்ன ஏன் ஸோ பிளட்டாக இருக்கு? என்னாச்சு? உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. அது அப்பா என்ன சொல்ற? இது உங்களோட பிளட்டா? அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் இல்லை. நீ பயப்படாத. என்ன தேவ்? என்னாச்சு தேவ்? எதுக்கு நீ அவனை வெளியே கூட்டு போனேன்னு தான் சொன்னல. உனக்கு மேரேஜ் கிஃப்ட் வாங்க தண்ணி கூட்டு போனேன். உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலன்னா அதான் அவனை கூட்டு போனேன். நான் எப்படி நடக்கும்னு நினைக்கலடி. பார்க்கலாமா? என்ன உள்ள விட சொல்லு. நான் அவனை பார்க்கணும். அது உள்ள விட மாட்டாங்க. நானும் கேட்டேன். ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. உள்ள விட மாட்டாங்களா? ப்ளீஸ் தேவ், எனக்கு ஒன்று பார்க்கணும். எங்கள் கல்யாணம் கல்யாணம்டா. அவனுக்கு நீ கூட்ட போன தேவ். சாரி, நான் இப்பெல்லாம் நடக்கும்னு நினைக்கல. தேங்காய் ஹேக் பண்ணி எழுதிட்டு இருந்தா. நீங்கள் உள்ள பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. டாக்டர், அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அது ஒயின் வேகமாக உள்ள போனோம். டாக்டர், ஒன்றும் இல்லைல்ல? அது சாரி தேவ். அது நீங்கள் போங்க, எல்லாரும் போய் பாருங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? அவனுக்கு என்னாச்சு? எதுக்கு? நீ கவனமாக ட்ரை பண்ணியிருக்கலாம்ல? அது எனக்கு ஒன்றும் இல்லடி, ஓகே தான். எவ்வளோ ரத்தம் போயிருக்கு. ஒன்று சாதாரணமாக சொல்கிறேன்.
இதோ போயேன். என்னடா ஆச்சு? டாக்டர் 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 எதுவுமே சொல்லல. என்னடா ஆச்சு? ஏதாவது அது வந்து அவ்வளோதானா? என்ன காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன பேசுற? என்னடா சொல்ற? பரவாயில்ல, ஓகே தான். நீ நீ பேரண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோ. என்னடா பேசுற? எனக்கு எனக்கு நீ நீ உயிரோட இருக்கணும். என்ன என்ன பேசிட்டு இருக்க? இந்த ஹாஸ்பிட்டல் வேணா நம்ம வேற ஹாஸ்பிட்டல் போகலாம். கிளம்பு, நம்ம வேற எங்கேயாவது போகலாம். அது அவ்வளோதான்டா. கண்ணிலேருந்து அப்படியே கண்ணி ட்ராப் ஆச்சு. அப்போ ஓட வாயிலிருந்துலாம் பிளட் வடிய ஆரம்பிச்சது. என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? எதுக்கு பிளட் வருது? என்ன பேசுற? நான் மிஸ் பண்ண மாட்டேன். நீ என் கூட தானே இருப்ப. என்ன பாரு, இங்க பாரு. எனக்கு நீ இருக்கதே தெரியலடி. கண்ணு சுத்தமா தெரியல. I love you. I miss you டி. நீ ஒன்று பார்த்துக்கோ. என்ன பேசுறான்? எதுக்கு இப்போ மிஸ் யூ தான் சொல்கிறான்? எதுக்கு இப்போ என்ன பார்க்க முடியலன்னு சொல்கிறான்? என்னாச்சு? தண்ணி குடிக்கிறியா? I love you. பேரண்ட்ஸ் கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்ல. நான் நினைக்கலடி. நான் கூடவே இருப்பேன் நினைச்சு. சாரி. என்ன பேசுறான்? என்னடா பேசுற? சாரிடா. பார்த்துக்கோ, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ. பாரு, கண்ணு தரும். என்னாச்சு? என்னாச்சு? எதுவுமே பேசாம அப்படியே நின்றுட்டு இருந்தான். எங்களோட கண்ணில் இருந்து அப்படியே டீயரா ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த கலர் இவன் எந்திருக்க சொல்லு. இப்போ எதுக்கு அவன் படுத்திருக்கான்? ப்ளீஸ் எந்திரி. அவனா அப்ப என்ன பேசுற? எந்திரி, ப்ளீஸ் ப்ளீஸ் எந்திரி. என்னால் இல்லாம இருக்க முடியாது. எந்திரி. என்ன பண்ற? எனக்கு பயமா இருக்கு. எந்திரி. வெளியே போகலாம். அவனோட சர்ச்சில் செஞ்சு அழுதுகிட்டே இருந்தான். அங்கே ஓட அப்பா அம்மா, ஒயினோட அப்பா அம்மா எல்லாம் நின்று அழுதுட்டு இருந்தாங்க. சாரி சாரி அங்கிள், சாரி ஆண்டி. நாங்கள் இப்படி நடக்கும் நினைக்கல. அது நாங்கள் சேஃபாக தான் போகணும். இப்படி நடக்கும் நினைக்கல. கொஞ்ச நேரத்துலேயே ஓட பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ரிச்சுவல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒயின் பக்கத்துலேயே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே முடிச்சுட்டு அவங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்தாங்க. சரி, நாங்கள் கிளம்புறோம். ஒயின் போமா? அப்பா 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 அங்கிள், ஒயினியா அண்ணனோட ஒய்ஃப். அவ எங்கள் கூட இருக்கட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள். அவனும் இல்லை, அட்லீஸ்ட் அவளாவது எங்கள் கூட இருக்கட்டும். என்ன தம்பி பேசுகிறேன்? அவள் கல்யாணம் ஆகாத பொண்ணு. நான் எப்படி அவளை எங்க? அங்கிள் ப்ளீஸ். அப்பா ஒன் போவோம். அப்போ தான் எங்களோட அம்மா அண்ணா ஒன் எங்கள் கூட இருக்கட்டும். உங்களுக்கு என்ன? அவள் கல்யாணம் பண்ணி போகணும், அவ்வளோதானே? தேங்க்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்ன பேசுகிறேன்? நான் எப்படி
நீ தானே சொன்ன நீங்கள் இருக்கட்டும். அவ ஓட நம்ம கூட இருக்கட்டும். அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆண்டி என்ன பேசுகிறீங்க? நான் எப்படி? நாங்கள் சொல்கிறோண்ணா, கல்யாணம் பண்ணிக்கோங்க. வேணாம் அம்மா, என்ன பேசுகிறம்மா? நான் எப்படி வேணும்? இதுக்கப்புறம் வேணா யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் இப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா? அவள் லைஃப் அவன் கூட இருந்தா நல்லா இருக்கும்டா, ஹாப்பியாக இருப்பா. அம்மா என்ன பேசுகிறம்மா? நான் சொல்கிறேன்ல, எனக்கு இருக்கட்டும். ஈவினிங் சின்னதாக சர்ச்சில் மேரேஜ் பண்ணிப்போம். அம்மா என்னம்மா? நான் சொல்கிறேன்ல. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் கூட பெட்ரூமில் உட்காந்துருந்தான். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. நான் இந்த நேரம் நான் உங்களோட பெட்ரூமில் கூட இருந்திருக்கானுல்ல. நீ வேணும் உங்களோட பெட்ரூமில் போயிருக்கியா? நான் அங்கே தான் போனேன். ஆனால் எல்லாரும் என்ன எங்கே போனான்னு போயிட்டாங்க. எனக்கு இங்கே இருக்க வேணாம். எனக்கு அவன் கூட இருக்கணும். அவனோட தான், அவன் பெட்ரூமில் தான் எனக்கு வேணும். தெரியும். சாரி வன், எல்லாம் என்னால தான். என்ன மன்னிச்சிடு. நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுவ? அவனுக்கு தெரியணும்ல. அவன் எதுக்கு என்ன விட்டு போனான்? நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியணும்ல. ரொம்ப ஈஸியாக மிஸ் சொல்லிட்டு போயிட்டான். அவன் போயிட்டான். நான் தானே அவனை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேணும். நான் அவன் கூட தான் ஆசைப்படுறேன். நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ண? இதுக்கு என்ன விட்டுட்டு போனா? அல்லாதவன் கொஞ்சம் நாள் எல்லாம் சரியாயிரும். நீ கொஞ்ச நாள் மட்டும் இங்கே இரு. அப்புறம் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். நீ சந்தோஷமா வேற எங்கேயாவது போயிரு. சந்தோஷமா போனாலும் செத்து தான் போகணும். எனக்கு ஊதா வேணும். தெரியும். அவன் எல்லாமே எத்தனை சந்தோஷமா இருக்க முடியும்? சாரி வைன், எல்லாம் என்னாலதான். சாரி வைன். தேங்க ஹேக் பண்ணி அழுதுகிட்டே இருந்தான். பெட்டில் ஹெட்ரெஸ்டில் சஞ்சய் தேங்க உட்காந்துருந்தான். வைன் தேங்க பக்கத்தில் உட்காந்துட்டு தேங்கோட ஆமா ஹோல்ட் பண்ணி தேங்கோட செஸ்டில் தலை வச்சு அழுதுகிட்டே இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வைன் சாப்பிட்டவா? சாரி தேவ். எனக்கு நீ இதுக்கு சாரி சொல்கிறேன். நான் தான் லைஃப்பில் உனக்கு சாரி சொல்லணும். என்னாச்சு? எதுக்கு தேவையில்லாமல் நான் உன் லைஃப்குள்ளே வந்துட்டேன்ல. உனக்கு என்ன பிடிக்கும், எப்படி பிடிக்கும் எதுவுமே தெரியாமல் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சாரி. அது பரவாயில்ல. நீப்பா உனக்கு நான் கூட இருக்கிறது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கா? இச்சி என்ன பேசுகிற? நான் அப்பெல்லாம் நினைக்கல. எனக்கு வாழவே பிடிக்கலடி. எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் செத்துருக்கணும். அவன் என்ன பண்ணான்? அப்பனுக்கு இதுக்கப்புறம் நம்ம வாழ என்ன இருக்கு? அண்ணன் வாழ்க்கை மொத்தமாக நானே அழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் சரி ஓகே
நீ நீ இங்கே ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிரு. அவன் ஒய்ஃபாக இருந்தால் நீ எப்படி இருப்பான் அது மாதிரி அது மாதிரி இங்கே நீ நினச்சிட்டு இருந்துக்கோ. நான் எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சாரி நீ நிப்பா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேணாம், நான் இங்கே இருக்கேன். ஏய் என்னடி வா சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு பார்த்து நீ இங்கே வேணாம் தேவ், எனக்கு சாப்பிடலாம் வேணாம் ப்ளீஸ். சரி சரி நீரு கொஞ்ச நேரத்தில் தேவ் ஃபுட்டோட ரூம்குள்ளே வந்தான். ஏண்டா எனக்கு சாப்பிட்றதும் வேணாம் ப்ளீஸ் தேவ், எனக்கு சாப்பிட்றதும் வேணாம். ஏய் சாப்பிடாம இருந்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டு. ஆனால் பரவாயில்ல தேவ், எனக்கு சாப்பிட்றதும் வேணாம். எனக்கு தான் வேணும். என்னடி கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு. எனக்கு சாப்பாடு வேணாம் ப்ளீஸ். என்ன பேசுகிறேன்? ஊர் தான் நீ சாப்பிடாம இருந்தா ஃப்ரெண்ட் விட்டுருவானா? சாப்பிடு. அவனா இல்லைல்ல அப்புறம் என்ன? என்ன கொஞ்சம் அதை சாப்பிட்டு ப்ளீஸ். எனக்கு வேணாம். சொல்லு ப்ளீஸ் தேவ், எனக்கு வேணாம். சொல்லுவேன். அழுதுகிட்டே இருக்க அதாவது உனக்கு என்னாச்சு வேணும்னா சாப்பிட்டு. சொல்லுவேன் ப்ளீஸ். நீங்க உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ. எனக்கு தெரியும் இல்லாம ஒன்றும் எனக்கு புரியுது. நீ வீட்டில் இருக்க மாதிரி நினச்சிக்கோ. நீ இங்கே ரிலாக்ஸ் ஆகிரு. அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லு. என்னால் அவங்ககிட்ட பேச முடியல. நீ பார்த்துக்கோ. நீ அழுதுட்டு இருந்தா எப்படி? அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோ. சரி ஓகே. அவன் சாப்பிட்டுட்டு அவள் டீஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு தேவோட அப்பா அம்மா கிட்ட பேசலான்னு போனோம். ரொம்ப நேரமாக அவங்க அப்பா அம்மாக்கெலாம் ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க கூட உட்காந்துருந்தான். ஈவினிங் தேவங்க வீட்டுக்கு வரும்போது என்னோட மடியில் தேவோட அம்மா படுத்திருந்தாங்க. தேவங்க குட்டி ஸ்மைலோட, அம்மா என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. சரி சரி ஓகேம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி. தேவன் ஃப்ரெஷ் ஆகலான்னு ரூம்குள்ளே போனான். தேவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரும்போது ஒயின் ரூம்குள்ளே வந்தான். ஓகேவா நீ? ஒயினோடி வந்து தேவன் டைட்டாக ஆக்ட் பண்ணான். என்ன சரி ஓகே தானே? என் பக்கத்தில் இரு தேவ். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தேவ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேவ். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நல்லா எல்லாம் சரியாயிரும். நீ அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லாம் சரியாயிரும். என்னால் முடியல தேவ். எங்கே பார்த்தாலும் அவன் ஞாபகமாகவே இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு தேவ். எங்கே பாரு எப்படி அழுதுட்டு இருந்தா அவனுக்கு பிடிக்குமா? ஆனால் அவன் தானே என்ன அழ வைக்கிறான். என்னடி? சரி நீ அழாத. கொஞ்ச நாளாக எல்லாம் நார்மலாயிரும். உனக்கு பழகிரும். நீ புரிஞ்சுப்பா அவன் இல்லைன்றத. அது வரை கொஞ்சம் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணு. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. கலாட்டி முன்னாடி அழ முடியல. அவங்க எனக்கு மேலே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை தவிர யார் முன்னாடியும் அழ முடியல. நீ கூட இருந்தேன். சீக்கிரம் வந்துரு. இப்போ லேட்டாக வராத ப்ளீஸ். இதுக்கு
அதுக்கப்புறம் நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? அது சாப்பிட்டேன். போய் சொல்றியா? சாப்பிடல. சாப்பாடு இருந்தா தானே சாப்பிட்றேன். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அப்படிதான் டேஸஸும் போச்சு. ஒரு நாள் சரி வா, இதை போய் என்கிட்ட கொடுத்துட்டு வருவோம். சரி ஆண்டி. ஒயினும் தேங்கோட அம்மாவும் தேங்க்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது நீ பண்ணதுன்னு சொல்லிக் கொடு. ஆண்டி, அவனுக்கு தெரியும் இதை நான் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிருவான். எனக்கு அவ்வளோலாம் சமைக்க தெரியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். சரி, அவனுக்கு கொடுப்போம். வா. எங்கே அவனு? அது பால்கனியில் இருக்கான். அவங்க 2 பேரும் உள்ளே வரும்போது தேவை எழுதிட்டு இருந்தான். தேங்காய் கண்ணிலாம் வைப் பண்ணிட்டு, என்னம்மா என்னாச்சு? எனக்கு தேங்காய் பார்த்ததுமே அவள் கண்ணிலேருந்து டீராக ட்ராப் ஆச்சு. நீர் கலரா? அது என்னாச்சு தேவ்? அது ஒன்றும் இல்லை, சும்மா. என்னடா என்னாச்சு? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னடாச்சு? எது கலரா? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஞாபகமாக இருந்துச்சு, அதான். ஒன்றும் இல்லை. என்ன? நீ எது கலரா? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன வச்சுருக்க? ஸ்நாக்ஸா? நீ பண்ணியா? ஆண்டி தான் பண்ணாங்க. எது கலரா? நான் எடுத்துக்கோ. இல்லை, நீ சாப்பிட்டு. எடுத்துக்கோ, உட்கார். எதுக்கு பண்ணுற? அவனுக்கு தெரியணும் நம்மளை அழுவோன்னு. இப்படி நம்மளை விட்டுட்டு போனதும் அப்பா தானே. நம்ம அழுவோன்னு தெரிஞ்சு நம்மளை இப்படி அழ வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம அவளுக்கு கோபமாக தான் இருக்கணும். அழலாம் கூடாது. அழதான் தேங்க பண்ணி திரும்பி அழ ஆரம்பிச்சான். சொல்கிறோம்ல அழாதுன்னு. இப்போ எதுக்கு இப்படி அழறான்? உட்காரு. கண்ணு தொட்டா தேங்க என்னோட கண்ணையெல்லாம் வைப் பண்ணிட்டு, சாப்பிடு. அம்மா பண்ணது நல்லாயிருக்கும், நீ பண்ணல. சாப்பிடு. எனக்கு வேணாம். என்ன வேணாம்? சாப்பிடு. சொல்லு. தேங்கோட அம்மா ஒயினே தேங்கையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போனாங்க. அப்படி தான் டேஸஸும் போயிருக்கும். ஒரு நாள் ஈவினிங். ஓகே தானே? ஓகே தான். என்ன? சரி, இது ஜோக். ஓ, இது ஜோக்கா? சரி. என்ன? சரி. என்னடா என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, டிவியில் சும்மா ஒரு காமெடி. சிரிக்க சொன்னால் என்னையே பார்த்துட்ருக்கா. என்ன என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, அது காமெடியே கிடையாது. அவன் சும்மா எதையோ சொல்லிகிட்ருக்கான். சரி சரி, ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாளைக்கு நானும் உங்களும் ஊருக்கு போகிறோம். நாங்கள் வர ஒரு 3 days ஆகும். நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருந்துக்கிறீங்களா? என்னம்மா, எங்கே போகிறீங்க? அது அது ஒன்றும் இல்லைடா, நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான். இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குடா, அதான். நாங்களும் வேணாம். அதெல்லாம் வேணாம், நீ ஆஃபீஸ் போகணும்ல, நீ இரு. ஒயினும் கூட இருப்பான். உனக்கு எதாவது சாப்பிட வேணும் அவன் பண்ணி தருவான். சரி சரி ஆண்டி, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. 3 daysல வந்துடுவீங்கள்ல? வந்துடுவோம்மா. ஓகே ஆண்டி. ஆண்டி, எது வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். அப்பப்போ கால் பண்ணிகிட்டே இருங்க. சரிம்மா, நீ பார்த்துக்கோ, தேவையும் பார்த்துக்கோ. அவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. சரிம்மா. நெக்ஸ்ட் டே ஈவினிங் தேங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டில் யாருமே இல்லாமல் வீடே காலியாக இருந்துச்சு. ஒயின், என்ன தேவ், நான் இங்கே இருக்கேன். இருக்கியா? இல்லை, யாருமே இல்லாமல் காலியாக இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஓகே, என்ன பண்ணிகிட்ருக்க? நீ பரவாயில்ல, அதான் உனக்கு ஏதாவது சமைக்கலான்னு. எதுக்கு சமைச்சிட்ருக்க?
நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன், வா சாப்பிட்லாம். இது கொஞ்சம் தான், அவ்வளோதான் முடிஞ்சு. ஏய், எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? உனக்கு இதெல்லாம் பண்ண சொன்னா பசிச்சா உனக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம்ல. நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல. தேவம், எனக்கும் கொஞ்சம் சமைக்க தெரியும், நான் சமைச்சு தரேன், நீ சாப்பிடு, நல்லா தான் இருக்கும். சொல்கிறத கேட்குறியா அவன்? சரி வா சாப்பிடலாம். தேவன் கிச்சனில் அவன் கை பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தான். ஏய் ஏறுடா, கொஞ்சம் தான், இன்னும் சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். ஏய் இதெல்லாம் வேணும். தேவன் அவன் கை பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவன் கையிலேருந்து அந்த பவுல் அப்படியே வலிவி தேவன் கையிலே விழுந்துச்சு. ஏய் என்னாச்சு என்னாச்சு தான் இது என்னடி வச்சுருந்தா? ஏய் சூடா சூடா இருந்துச்சு, சுட்டுச்சா? காட்டு, என்னாச்சு? தெரியலடி, எரியுது. யார் சமைக்க சொன்னோம்? எத்தையாவது போய் உள்ள போட்டு என்ன பண்ணுவேன்? வா ஆயின்மெண்ட் போட்டுக்கலாம். ஏய் அதெல்லாம் வேணாம், விடு, நக்க கழுவி வைக்கிறேன். ஏய் இங்கே வா. வந்து அங்கே உட்கார வச்சு அந்த காயத்தில் ஆயின்மெண்ட்லாம் போட்டுட்டு இருந்தான். ஏய் வேணாண்டி, வலிக்குது, விடு. ஏய் காட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க? விட்டுடி, வலிக்குது. என்ன தேவை? கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம்ல. எரியுதுடி, விடு, போதும். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், சாப்பிட்லாம். தேம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நாங்கள் ரூமுக்கு போனோம். ஒயின் ஃபுட்டெல்லாம் விரிச்சு வச்சுட்டு தேமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். என்னம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்ணிட்டுருக்கான்? தேம் சாப்பிட. ஏய் என்ன பண்ணிட்டுருக்க? அது இந்த ஷர்ட்டை கழட்ட முன்னாடி கையில் ஆயின்மெண்ட் இருக்கு, அதுக்கு மேலே இது எரியுது. என்ன கூப்பிட வேண்டியதானே? தேவனோட ஷர்ட்டில் இருக்க பட்டன்லாம் அப்படியே அன்பட்டன் பண்ணிட்டு இருந்தான். ஏய் அது இதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீ போய் சாப்பிடு. எப்படி கழட்டுவா? சும்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், விடு. கை இப்படி வச்சுக்கோ, அப்பதான் கழட்ட முடியும். நீட்டிக்கோ. தேவனோட ஷர்ட்டை அப்படியே தேவனோட ஷோல்டர்லேருந்து மெதுவாக இறக்கணும். ஏய் எரியுதா? கைவிட. ஷர்ட் கழட்டும் போது தேவனோட பாடியை கல் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். சரி அவங்க அதை நோட் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன். அது கை எடுத்துக்கும், நான் கலட்டுறேன். ஏய் நான் பார்த்துக்கிறேன். நீ போ. பேண்ட் எப்படி கழட்டுவா? அது நான் பார்த்துக்கிறேன். இந்த கை வச்சு கழட்டுவேன். நீ போ, நீ போய் சாப்பிடு. அது நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏய் இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். தேவங்களோட பாடியில் ஹேண்ட் வச்சு தேவங்களோட ஆப்ஸை சாஃப்ட்வேர் அப் பண்ண. என்ன பண்ணுற? நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? சரி ஓகே, நீ போய் சாப்பிடு, நான் வரேன். அது அவங்க டைட்டாக ஹக் பண்ணோம். என்ன பண்ணுறான்? அது என்ன பண்ணுறான்? அது அவன் அவங்களோட பேண்ட் கிட்ட கொண்டு போகணும். ஏய் என்ன பண்ணுறான்? அது கொஞ்ச நேரம். ஏய் அது என்ன பண்ணுறான்? ப்ளீஸ். தேவங்க பெட்டில் தள்ளி தேவங்க மேலே வந்தான். தேவங்களோட பாடியெல்லாம் ஹேண்ட் வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருந்தான். என்ன பண்ணுறான்? கொஞ்ச நேரம். அது என்னாச்சு? அது அது ஓகே 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 கொஞ்ச நேரம். நான் என்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்ட ஹெல்ப் பண்ணோம். அது வந்து நீ எதுவும் சொல்ல வேணாம். அது ஓகே. உனக்கு ஓகே தானே? ஓகே தான். ஓகே
எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ்டாகவே இருந்தோம். அவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் அதான் அதான் தேங்க்ஸ் தான் அதான் அவங்க பெட்லேருந்து எழுந்திரிச்சிட்டு உன்னையே ஃபேஸ் பண்ணாமல் அதான் ஐம் சாரி அது உனக்கு உனக்கு பெயின் தான் சாரி சாரி அது சாரி சாரி தேம் எனக்கு எனக்கு புரியுது இட்ஸ் ஓகே ஐம் சாரி ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே தான் நான் நான் வெளியே போய் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன் நீ ஃப்ரெஷ் ஆகிடுவா சாப்பிட்லாம் தேவ் சோஃபாவில் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனுக்காக சோஃபாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துலேயே அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு சோஃபாவில் வந்து உட்காந்தான். தேவ் ஃபுட்டை பிளேட்டில் வச்சு அவன் கையில் கொடுத்தான். அவன் அதை வாங்கிட்டு அப்படியே குனிஞ்சு உட்காந்துருந்தான். அவன் கையிலேருந்து டேராக ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு. தேவ் அங்கேருந்து எழுந்திரிச்சு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னாச்சு இது கலரா அவன் அது ஐம் சாரி நீ ரொம்ப கேவலமாக நினைக்கிறல்ல நான் உன்னை கேவலமாக நினைக்க போகிறேன் வைன் என்ன நம்மள சின்ன பிள்ளைங்களா எனக்கு புரியுது வைன் நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன் ஐம் சாரி எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு தேவ் நான் லைஃப்பை வீணாக்கிட்டேன்னா என்ன பேசுகிறேன் எனக்கு எனக்கு ஓகே தான் நான் ஓகே சொல்லி தானே உங்ககிட்ட வந்தேன் இது இதில் என்ன இருக்கு இது நீ பெருசாகாத விடு என்னால் மறக்க முடியல தேவம் ஆனால் உங்ககிட்ட என்ன வைன் என்ன எதுக்கு நீ மறக்கணும் அப்படி எப்படி மறக்க முடியும் அவன் என் அண்ணனா அவன் ஒரு லவ்வர்ல உன்னால் எப்படி மறக்க முடியும் நான் அவனை மறந்துட்டு நீ பேச சொல்லியிருக்கணும் உன்னால் மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாதா நம்ம அவன் இல்லைன்றத பழகிப்போம் ஆனால் வைன் நான் புரியாத பையன் கிடையாது அதே நேரம் நீ சின்ன பொண்ணு கிடையாது உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் தரணும் எனக்கு புரியுது அன்சி நானும் பிடிக்காமலாம் பண்ணல எனக்கும் ஓகே தான் இதுக்காகலாம் நீ நானா அசிங்கமாக நினைப்பேன்லாம் நினைக்காதா எனக்கு புரியுது உனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நான் இருக்கேன் நானும் சத்தியமாக அசிங்கமாக நினைக்க மாட்டேன்டி எனக்கு புரியுது நானும் புரிஞ்சுக்கிறேன் உன்னால் நான் ஹஸ்பண்டாக நினைக்க முடியல சரி சரி ஓகே எனக்கே ஒன்றும் என் ஒய்ஃபாக நினைக்க முடியல சரி ஓகே நம்ம ஒரு டைப்பாக இருப்போம் நீ ஒவ்வொரு நினச்சிட்டே இரு நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் இதெல்லாம் தேவைப்படும் போது உடம்புக்காக என் உடம்பு எப்போயும் ரெடியாக இருக்கும் என் உடம்புக்கும் தேவைப்பட்டா நீ எவ்வளோ மெச்சூர்டாக இருக்க நான் புரிஞ்சுக்கிறேன் நம்ம லைஃப்பில் இல்லை அதுக்காக அவனை மறக்கணும்லாம் இல்லை எப்பயுமே நம்ம ஞாபகத்தில் இருப்பான் எனக்கு தெரியல மேபி ஊர்னு இருந்தா இது நீ வேறு லெவல் ஹாப்பியாக இருந்திருப்பா எனக்கு உன்னிட்ட தாண்டி கம்ப்ளீட் பண்ண முடியும் ஹாப்பியாக அது ஐம் சாரி உன் தேவோட செஸ்டில் ஃபேஸ் வச்சு தேவை ஹேக் பண்ணோம் ஐம் சாரி இட்ஸ் ஓகே அதுவும் இல்லாமல் நான் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன் எனக்கு ஓகே நான் கஷ்டப்படுத்திட்டேனா இட்ஸ் ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் இது லீகல் தானே இது தப்பு இல்லை தானே தேங்க்ஸ் ஆனால் எனக்கு டைம் தெரியா ரொம்ப எனக்கு ஊகம் நினைக்காம உன் கூட அப்படின்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும் ஒன்று மொத்தமாக ஃபீல் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் எனக்கு அவ்வளோ டைம்
இந்த லைஃப் ஃபுல்லாக தரேன். எப்போனாலும் என்னோட லாஸ்ட் டேயில் என் கை பிடிச்சிட்டு நீ என் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான். அண்ட் அப்போ கூட இன்னொன்றும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். அண்ட் இப்படி அல்லாத எனக்கு இந்த அழகு மூஞ்செல்லாம் பார்க்க வேணாம். எவ்வளோதான் அளவு தினம் அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு கண்ணீர் துடைக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 2 கை வேணும் போல். அல்லாதான் ஒன்று மிஸ் பண்ணுறேன்னா எனக்கு என்னால் தான் இல்லாமல் போயிட்டான்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் இதிலிருந்து வரவே முடியாதுல்ல. ஏன்னா நீ கம்ஃபர்ட் பண்ண ஒன்று நான் கம்ஃபர்ட் பண்ணுறேன். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச். தேவை என்னோட ஹெட்டில் ஓகே எனக்கு ஓகே தான். நீ ஓகே ஆயிக்கோ. சாப்பிட்டு அது கையில் காயம் இருந்துச்சுல, இப்போ ஓகேவா? ஏய் அது சின்ன காயம்தான். அது அப்போ எரிஞ்சிச்சு, ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை. ஓகே தான். நிஜமா ஓகேவா? ரொம்ப எரிஞ்சிச்சுல? கொஞ்சம் எரியுது, ஆனால் ஓகே தான். இன்னொரு தடவை ஆயின்மெண்ட் போட்டால் சரியாயிடும். இந்த டிஷர்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல? எனக்கு கூப்பிட்டுருக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்த, அதான். சாரி. ஏய் என்ன சாரி? இட்ஸ் ஓகே. நான் ஒன்றும் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறேன். சரி. ஏய் நான் சாப்பிட்டுப்பேன். நான் ஊட்டி வரேன். உன் கையில் காயமாக இருக்குல்ல? ஏய் பரவாயில்ல, நான் ஊட்டி வரேன். இது நான் பண்ணதும் இதையும் சாப்பிட்டு பாரு. நல்லாவே இல்லடி. நல்லா இல்லையா? நல்லாவே இல்லை. இது என்ன பிசு பிசுன்னு இருக்கு? ஏய் அப்படி தான் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கு? அதுவும் நல்லா இல்லை, புளிக்குது. ஏய் இது புளிப்பாக தான் இருக்கும். ஓ நீயா ஒன்று சமைச்சிட்டு இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஏய் உனக்கு வேணான்னு கொடு, நீ இதையும் சாப்பிடு. அது ஓகே தான், ரொம்ப சுமாராக இருக்குது, ஆனால் ஓகே தான். கொடு சாப்பிட்றேன். வேணாம் நீ சிரிக்கிற, நீ இதையும் சாப்பிடு. சும்மா கூட சாப்பிட்றேன். ஏய் உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ இதை சாப்பிடு, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். ஏய் அது நீ சாப்பிட்டதா ரொம்ப சுமாராக இருக்கு. ஏய் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிடுவேன். பார்க்கலாம். சரி